ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும். வீடியோ தொடர்ந்து வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு, எவ்வளவு லாஸ் போயிட்டுருக்குன்னு நான் காமிக்கிறேன். வாங்க மக்களே! இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏத்தர் எனர்ஜில வந்துட்டு செல் ஆர்டர் எடுத்திருக்கோம். மார்க்கெட் கீழ இறங்க இறங்க நம்மளுக்கு அமௌண்ட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? நம்மளுக்கு வந்துட்டு ஆ காலையில ஓப்பனிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு. காலையில ஓப்பன் பார்த்தீங்கன்னா, 691 ஓப்பன் ஆயிருக்கு. அதேமாரி டுடேஸ் லோ 672 வரைக்கும் லோல போயிருக்கு. மார்க்கெட் நேத்து இருந்த ரேட்லேருந்து கீழ வந்திருக்கு. டுடே ஹை பார்த்தீங்கன்னா, 708 வரைக்கும் போயிருக்கு இன்னைக்கு. 708 போயிருக்கு. கரெக்ட்டா இங்கனக்குள்ள. ஒரு 10 மணி 10:15 போல 708 போயிருக்கு. பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃபுல்லா வீழ்ச்சி தான். இப்ப நம்ம வந்துட்டு செல் ஆர்டர் போட்டிருக்கோம். செல் ஆர்டர்ல நம்மளுக்கு வந்துட்டு இப்பயே 365 நம்மளுக்கு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. பொசிஷன் டீட்டெயில்ஸ்ல காமிக்கிறேன். எவ்வளோக்கு நம்ம வந்துட்டு ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்டின்ட்டு. பை ஆர்டர் எடுத்தா மட்டும் தான் இங்கனக்குள்ள காமிக்கும். நம்ம வந்துட்டு இப்ப எடுத்தது செல் ஆர்டரு. அதனால 19 குவான்டிட்டி போட்டிருக்கோம். ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 693.60 பைசாவுக்கு நம்ம வந்துட்டு செல் வாங்கியிருக்கோம். 693லேருந்து நம்மளுக்கு கீழ இறங்க இறங்க காசு. டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 13,000 ஓகேங்களா? இந்த 13,000 அமௌண்ட்ங்கிறது என்னோட அமௌண்ட் கிடையாது. இதுல என்னோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3,000 மிச்சம் 10,000 காசு வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கர் கமிஷன். அதுல கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ல காமிக்குதா உங்களுக்கு? 369, 371 இது வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்ல போயிட்டுருக்கு இப்ப. கரண்ட்ல. மார்க்கெட் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்னால கொஞ்சம் எப்பயுமே வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவேன். இன்னைக்கு என்னால கொஞ்சம் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் ஏறுது. அதே மாரி தான் மக்களே. அதே மாரி சொல்றேன். ஸ்டாக்ல தான் நம்ம வந்துட்டு இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க டக்குன்ட்டு ஒரு நல்ல வீழ்ச்சி. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 15 நிமிஷம். இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே 3:20க்குள்ள வித்தரணும். அதான் இன்ட்ராடேங்கிறது ஒரே நாள்ல வாங்கிட்டு ஒரே நாள்ல ஸ்டாக் விக்கிறது. தெரியுதுங்களா உங்களுக்கு? 381 வந்துருச்சு. மார்க்கெட் கீழ வருது நம்மளுக்கு. அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு நீங்களும் இந்த மாரி வந்துட்டு நல்லா வந்துட்டு புரிஞ்சுகிட்டு எடுத்து பண்ணலாம். எடுத்து பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு பங்குச் சந்தையில வந்துட்டு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வந்துட்டு ஒரு சக்சஸ் ஒரு வெற்றி பயணத்த கண்டிப்பா அடைவீங்க. அது நான் நம்புறேன். இப்ப ஏன்னா நான் உங்களுக்கு லைவ்ல தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கத்துக்கிட்டேன், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னோட என்னோட ஸ்ட்ராட்டஜி மூலியமா என்னோட ஓன் கேபிட்டல், ஓன் ரிஸ்க் அந்த அந்த மாரி பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 380 வருது. நம்ம தெரிஞ்சு ஒரு 400 பக்கம் வரும்னு நெனைக்கிறேன். வந்தாலும் வரலாம். ஆனா நான் எப்பயும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ல தான் இன்னைக்கு விக்க போறோம். தெரியுதுல்ல உங்களுக்கு? அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு புரிதல வந்துட்டு தெரிஞ்சவங்க, மக்களுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சரியா தெரியல. சில பேர் தெரிஞ்சவங்கலாம் சொல்றாங்க, "அதுலலாம் காசு போட்டா காசு போயிடும்" அப்டின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றவங்க வந்துட்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போகாத ஆளுங்க தான் அப்படி சொல்ற ஆளு. மக்கள வந்துட்டு பேனிக் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. "சரி நீ வந்துட்டு இதுல போகாத, போனீன்னா உனக்கு வந்துட்டு லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல உனக்கு லாஸ் வந்துரும்" அப்படின்ட்டு. அது வந்துட்டு லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல லாஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அது அவங்களுக்கு வந்துட்டு தவறான முறையில ட்ரேட் பண்றாங்க. இப்போ வந்துட்டு பை ஆர்டர் போடுவாங்க. ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏதோ ஒரு ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு பை ஆர்டர் எடுக்கும்போது, மார்க்கெட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டாக்கோட ரேட் வந்துட்டு கீழ டவுன் ஆகும். ஓகேங்களா? அதுல அவங்களுக்கு வந்துட்டு லட்சக்கணக்குல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அது மூலியமா தான் லாஸ் ஆகுறதே தவிர, மத்தபடி வந்துட்டு அதான் சொல்றேன். இப்ப எப்புட்ன்னா, ஒரு புரிதல் வேண்டும். இப்ப மார்க்கெட்னா என்ன? ஸ்டார்டிங்னா என்ன? நிஃப்டினா என்ன? சென்செக்ஸ்னா என்ன? என்எஸ்னா என்ன? பிஎஸ்னா என்ன? அதெல்லாம் கத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப நீங்க கத்துக்கிட்டா கூட அடுத்த ஒரு 1 இயர்ல நீங்க ஒரு சக்சஸ் ரேட் அடையலாம். இப்ப நான் இந்த மார்க்கெட்ல ஒரு 5 வருஷமா இருக்கேன். அவ்ளோ லாஸ் பார்த்துருக்கேன். அ லாஸ் பார்த்தா தான் கத்துக்க முடியும். அதுக்கேத்த மாரி தான் பிளான் பண்ணி பண்ணணும். இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ப்ராஃபிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இடையில இடையில சில டைம் நானும் லாஸ் பண்ணுவேன். அதான் ப்ராஃபிட் வரப்ப மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு மார்க்கெட்ல நிரந்தரமா ஒரு சர்வே பண்ண முடியும். இப்ப எனக்கு தெரியும். மார்க்கெட் எப்படி போகுது? என்ன கதை? அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாரி நான் பிளான் பண்ணி, அது வந்துட்டு பையாரா இருந்தாலும் சரி, செல்லாரா இருந்தாலும் சரி, அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணி, நான் இப்ப ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு புரிதல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள கால வைங்க. முதல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. முதலீடு பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்ல ஒரு டாடா ஸ்டீல் எக்ஸாம்பிள் சொல்றேன். டாடா ஸ்டீல், ஜொமேட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த கம்பெனி வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்க வந்துட்டு நீங்க வந்துட்டு பை பண்ணுங்க. பை பண்ணி ஒரு 1 மந்த், 2 மந்த் அந்த மாரி ஹோல்ட் பண்ணி வைங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, மார்க்கெட்டு எதனால ஏறுது, இறங்குதுன்ட்டு அப்பைக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குமா? அந்த புரிதல் தான் நான் சொல்ல வர்றது. புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வாங்க. இப்ப நான்லாம் எடுத்து சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சைலண்டா எடுத்து சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணி பண்ணுங்க. நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே வந்துட்டு மேனிபுலேட் பண்றாங்க. இப்ப எப்படின்னா ஒரு டீம் மாரி வச்சு செட் பண்ணி, அவங்க அதுக்கேத்த மாரி வந்துட்டு ட்ரேட் பண்றாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்ப அதே தான் சொல்றேன். இப்ப வந்துட்டு இப்ப நான் பண்றேன் அப்டின்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி. எனக்கு யாரும் சொல்லி தரல. ஓகேங்களா? ஆனா நான் நெறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன். யூடியூப் சேனல் பார்த்து அவங்கள மாரி பண்ண மாட்டேன். எனக்கு எந்த விஷயம் தேவையோ நான் அந்த விஷயத்த நான் எடுத்துக்குவேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி மூலியமா அதே மாரி தான். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் நீங்களும் எடுத்து பண்ணீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இப்ப நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரோன்ட்டு ஒரு புரோக்கர் அப்ளிகேஷன். நெறைய அப்ளிகேஷன் இருக்கு. க்ரோ, ஜீரோதா, அப்ஸ்டாக்கு, ஏஞ்சல் ஒன் நெறையா இருக்கு. அதுல உங்களுக்கு எது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, நீங்க அத வந்துட்டு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, நீங்க வந்துட்டு ஸ்டாக் உள்ள வரலாம். ஸ்டாக் உள்ள வரும்போது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் நீங்க வந்துட்டு மார்க்கெட் கத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழ இறங்குது. 673ல இருக்கு கரண்ட்ல. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 400 வரல. ஒரு 380, 370 பக்கம் நம்மளுக்கு ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாரி விஷயங்கள கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு மார்க்கெட்ல என்ட்ரி ஆகுங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூதாட்டம் மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சூது தான், சூதாட்டம் தான். ஆ இது அவங்கவங்க பார்வையில அது எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்குள்ள வந்த பிறகு தான் தெரியும், மார்க்கெட்னா என்ன அப்படின்ட்டு. நெறைய பேர் சொல்லுவாங்க. நெறைய பேர் எடுத்து பண்ணாதவங்க ஆளுங்க தான் சொல்லுவாங்க, இந்த மாரி லட்சக்கணக்குல காசு போகும் அப்படி இப்படின்ட்டு. காசு வர செய்யும், போக செய்யும். அதுக்கேத்த மாரி நம்ம ட்ரேடிங்க நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாரி உங்க குறிப்பிட்ட அமௌண்ட் ஓகேங்களா? குறிப்பிட்ட அமௌண்ட்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து டார்கெட் எனக்கு ரூ. 500 ரூ. 1000 தான் அப்புட்ன்னா, அதோட நீங்க வெளில வந்து வரணும். அதுக்கு மேல நம்ம மார்க்கெட் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2000 போகும், 3000 போகும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது, நீங்க மார்க்கெட்டு உங்களுக்கு ஏத்த மாரி மூவ் ஆகாது. ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி தான் நம்ம மூவ் ஆகணும். அது தெரிஞ்சவங்க இந்த இடத்துல 670 வந்துருச்சு. நம்ம சொன்ன ரேட் வந்துருச்சு. 430 பாருங்க. எவ்வளோக்கு ஒரு கீழ நம்மளுக்கு வந்துட்டு கிராஃபே கீழ இறங்கிடுச்சு பாருங்க. 438 வந்துட்டு. இன்னும் நம்ம ஒரு 9 நிமிஷத்துல இந்த ஸ்டாக்க வந்துட்டு வித்தரணும். இப்ப நான் வித்தலான்னு தான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? 670 வந்துருச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இதுல 5 ஸ்டாக் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஹோல்ட் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஸ்டாக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒன் டே ரிட்டர்ன்ஸ்ல ரூ. 116 லாஸ் நம்மளுக்கு. டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 669. நம்ம இந்த 5 ஸ்டாக்குக்கு நமக்கு வந்துட்டு ரூ. 666 ப்ளஸ்ல இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2670. இப்ப கரண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரூ. 3338 கரண்ட்ல இப்போதைக்கு ரன்னிங்ல இருக்கிறது. பாருங்க ரூ. 500 வந்துருச்சு. இந்த ரூ. 500 வந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குட்டு வித்தரணும். ஓகேங்களா? நம்ம வச்சுக்கிட்டு இருக்க தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் சங்கட்டமான சூழ்நிலைக்கு போறதுக்கு காரணமே. பாருங்க, மார்க்கெட் நல்லா டவுன் ஆகுது. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. கண்டிப்பா. அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாரி எடுத்து பண்ணுங்க. நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு உங்கள்ட்ட நெறைய விஷயம் ஷேர் பண்ணணும். எனக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்க மாட்டுது. அதனால என்னால வந்துட்டு சரியா வீடியோ போட முடில. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்கணும் அப்புட்ன்னா, நம்மளோட பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அதே மாரி எனக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு எதனால நான் வந்துட்டு யூடியூப்ல போடுறேன் அப்புட்ன்னா, நெறைய பேருக்கு இதோட ஒரு அவேர்னஸ் தெர்ல. இப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நெறைய பேர் பார்க்குறாங்க. நெறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க. எப்படி பை பண்றது? எப்படி செல் பண்றது? அப்படின்ட்டு. எனக்கு அந்த அந்த மாரி கமெண்ட் பண்றதுக்கு ஓகே. சந்தோஷம் தான். நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேளுங்க. நான் சொல்லி தரேன். அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லிக் குடுங்க. நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். நானுமே இன்னும் நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த மார்க்கெட்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப். இந்த யூடியூப் சேனல். அது மூலியமா கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டெய்லியும்
நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மார்க்கெட் இருக்கிற ரன்னிங்கான நேரத்துலலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம என்னோட யூடியூப் சேனல்ல பெல் ஐக்கான் இருக்கும். தட்டி விட்டுருங்க. அதேமாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதோட ஒரு புரிதலை பற்றி எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க மீன்ஸ்னா, நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்க வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இப்போக்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, லைவ்லேயே காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு செல் பண்ணிடலாம். எவ்வளோக்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 490 செல் பண்ணியிருக்கோம். ரூ. 490 செல் பண்ணி, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 490. ரூ. 490ல கமிஷன் வந்துட்டு ரூ. 31 ப்ளஸ் ரூ. 31 போக நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி டுடே ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். ரூ. 488 நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட். ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.